கைஸ், இந்த உலகத்தில் பேய் இருக்குது இல்லைன்றதை தாண்டி சில அமானுஷ்யமான விஷயங்கள் யதார்த்தமாக கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி ரெக்கார்டான சில ஃபுட்டேஜஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு பேய் இருக்கா இல்லைன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா ஃபுட்டேஜஸுமே ஏதோ ஏஐயில் எடிட் பண்ணதோ இல்லை வேறு ஏதோ சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணதோ கிடையாது. எல்லாமே ரியல், உண்மையாகவே நடந்த ஃபுட்டேஜஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே டக்குன்னு உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். டூ 2017 ரோட்டோரமாக வச்சிருந்த ஒரு கேமராவில் ரெக்கார்டான விஷயம் தான் இது. ஒருத்தர் கார்லேருந்து இறங்கி காரு பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் வந்து இவரோட உடம்புக்குள்ளே போகுது. எஸ், இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது மனுஷ மாதிரி ஒரு உருவம் தான் இவருக்குள்ளே வந்திருக்கு. இது ஏதாச்சும் எடிட்டிங்கில் பண்ணியிருப்பாங்க ப்ரோ, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த நபருக்குள்ளே போச்சுல, அவர் 2 நாளுக்கு அப்புறம் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இவருக்கு என்ன நடந்துச்சு, இவர் எங்கெல்லாம் போனார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு. யூடியூப்பில் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க ஷமீர் அப்பாஸ் அப்படின்ற பாகிஸ்தான் யூடியூபர் ஒருத்தர் ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூட்டிகிட்டு, இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து கோஸ்ட் இருக்க இடத்துக்கு போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா, அதே மாதிரி இவர் பண்ணுறக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது. இவர் அந்த வீட்டை சுற்றி காட்டுறாரு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த வீட்டில் சவுண்டு கேட்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கேமராவில் காட்டுறாரு. பட் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் இவரோட நடவடிக்கையே மாறி இருக்கு. எஸ், இவர் பேய் பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லப்போனால் இவரோட உடம்புக்குள்ளே ஏதோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் கண்ட்ரோல்லே இல்லாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு தோணலாம், ப்ரோ ஒரு யூடியூபர் அவர் வியூஸ்க்காக இந்த மாதிரி 1000 விஷயம் பண்ணுவார், இதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளே இவர் வந்து சரியாகலை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவர் நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு நடந்தது எல்லாமே உண்மை தான், அந்த டைமில் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, இங்கே பாருங்கள் கை கால் எல்லாமே உண்மையாகவே காயம் இருக்குது, எனக்கு உண்மையிலே அந்த டைமில் ஏதோ அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் சேனல் வச்சிருக்கோம், யதார்த்தமாக நம்ம வந்து இந்த அமானுஷ்யமான இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அங்கே உண்மையாகவே ஏதோ இருக்கு போல இவருக்குள்ளே வந்துருச்சு. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு வீட்டை விற்கிறக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இவர் மட்டும் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்க. எஸ், சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாரோ கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவர் அதுக்கப்புறம் பயத்தோட வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. இதில் எனக்கு என்ன டவுட்னா, இவர் அசால்ட்டாக அந்த வீட்டை விற்றுட்டு போயிருப்பார். அந்த வீட்டில் வாழ்கிறவங்களோட நிலமை. இவர் ஆஃபீஸில் தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ திடீர்னு அலாரம் அடிக்குது. இவர் கொஞ்ச நேரம் கழித்து பயத்தோட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. திரும்ப லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவர் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இவர் மட்டும் தனியாக இருந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி சேர் தானாக மூவ் ஆகிருக்கு. இவர் ஒரு டோர் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அங்கே யாருமே இல்லை. இவர் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேமராவில் பார்த்தவங்கலாம் அங்கே யாருமே இல்லை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அமீகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், என் கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க, அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேமராவில் பார்த்தவங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அமீகாவா, அவங்க இறந்து 2 வருஷம் ஆச்சு, அவங்க கூட எப்படி நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. Miss Abigail, she died 2 years ago. No, there's nobody in front of you at all. அதுக்கப்புறம் இவர் பயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பாருங்க. ஒருத்தர் காட்டுக்குள்ளே யதார்த்தமாக ட்ரக்கிங் போயிருந்தப்ப தூரத்தில் ஏதோ உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்திருக்காரு. சரி அது என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த உருவம் காணோம், மறைஞ்சிருச்சு. ப்ரோ காடுன்னா ஏதோ ஒரு மிருகம் இருந்திருக்கும், அதை தான் இவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த ஃபுட்டேஜை திரும்ப பாருங்கள்.
வழக்கமாக ஹாஸ்பிட்டல்னாலே இந்த மாதிரி அமானுஷியமான சம்பவங்கள் நிறையா நடக்கும். அப்போ மார்ச்சுரின்னா எந்த அளவுக்கு நடக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் மத்தியானம் 2 மணிக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எஸ், யார் சப்போர்ட் இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சர் தானாக மூவ் ஆகுது. ப்ரோ இது ஏதாவது காற்றுல நகர்ந்துருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சுற்றி இருக்க மரத்தோட இலையெல்லாம் பாருங்கள், 1 இன்ச்சு கூட நகரலை. பிரேசிலில் இருக்க போலீஸ் டீம் ஒரு நாள் ஒரு அமானுஷியமான இடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. காற்றே சுத்தமாக உள்ளே வராத அந்த இடத்துல கதவு மட்டும் இவ்வளோ பயங்கர ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. Caralho, mano, que é isso, bicho? Mano, que é isso, bicho? Caralho, mano, bora, mano. இதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே நம்ம இருக்க வேணாம், கிளம்பி போகல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்ப அங்கே இருந்த கண்ணாடிகள் எல்லாமே தானாக உடைய ஆரம்பிச்சிருக்கு. இவர் யதார்த்தமாக நைட்டு காரில் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அவங்க யாருன்னு தெரியல. ப்ரோ ஏதாவது திருடங்களாக இருப்பாங்க, அதான் கையில் வந்து பெட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் இவங்க 2 பேர் ஓடி போயிட்டு ஒரு கூட்டத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்கள ஏதோ ஜாம்பி மாதிரி ஸ்லோ மோஷனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தூரத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஆக்சுவலாக இந்த சம்பவமே என்னன்றது யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் புரியல. ஒரு மரத்தோட உச்சியில் எந்த சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியுமா? ஒடிஷாவில் ஒரு மரத்துக்கு மேலே ஒரு பெண் மாதிரி ஒரு உருவம் எந்த சப்போர்ட் இல்லாமல் தானாக நின்றுட்டு இருக்குது. ஒடிஷாவில் மட்டும் இல்லை, கொலம்பியாலையும் மலைக்கு மேலே ஒரு உருவம் இந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தை ரொம்ப நாளாக வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ரூமில் கேமரா வைக்கிறாங்க. ஒரு நாள் அதை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இவங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த சின்ன தொட்டிலோட விளிம்பில் அந்த குழந்தை நின்றுட்டுருக்கு, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல். ஒரு நடக்கவே முடியாத குழந்தை இந்த மாதிரி தொட்டிலோட விளிம்பில் 22 செகண்ட் நின்றுருக்கு, அதுக்கப்புறம் உள்ளே விழுந்துருது. இதை பார்த்துட்டு இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் வந்து இந்த குழந்தைய தூக்க ட்ரை பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சுட்டு போயிருக்கு. இந்த சம்பவம் தான் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு தன்னோட வீட்டில் ஏதோ அமானுஷியமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் கேமரா மாட்டிடுறாங்க. எஸ், சம்மந்தமே இல்லாமல் டோர் ஓப்பன் ஆகுது. இவங்களோட பெட்ஷீட்டையும் இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைட்டை போட்டு பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த ரூம்லேருந்து யாரோ போகிற மாதிரி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நைட் டைமு ஒரு வீட்டுக்குள்ளே பயங்கரமாக சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சரி உள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்காக ஒரு நாள் உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழப்பத்தோடு சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப வாசலில் ஒரு வயசான பாட்டி நிற்கிறாங்க. டக்குன்னு இவங்க கேமராவை திருப்பிட்டு இங்கே திருப்புறப்ப அந்த பாட்டியை காணோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்னடா இங்கே ஒரு வயசான பாட்டி நிற்கிறத பார்த்தோம்ல, சரி வா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி தேடி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயும் தேடி பார்க்குறாங்க, அந்த பாட்டியை காணோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ வயசான பாட்டி ஓடி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சாலும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த நம்ம வீடியோ பார்ட் 2 வீடியோ. நான் இதுக்கு முன்னாடியே பார்ட் 1 ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், நான் இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.